ஹலோ மக்களே 332வது எபிசோட் பண்ணலாம். எபிசோட் ரைகையும் சுஜிகையும் சேர்ந்து அனல் வேகத்துல மாதராவதிக்கு பொழந்து எடுக்க போறாங்க. ஸ்டோன் கோலம் சொல்லிட்டு வேகமா போறாங்க. சடனா உட்சேல யூஸ் பண்றான். டீப் ஃபாரஸ்ட் ப்ளோசம் சொல்லிட்டு அந்த ஸ்டோன் கோலத்தை உடச்சு எரியுதான் அவன். பார்த்தா மாதர் அந்த ஸ்டோன் கோலத்தை அசால்ட்டா சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். நக்களை சிரிக்க வேற செய்யறான் அவன். பார்த்தா அந்த ஸ்டோன் கோலத்தை லாக் மட்டும் பண்ணல, அதை உடச்சு எரிஞ்சுட்டான் மாதரா. ஒன்னு சுஜிகை நினைக்காரு இவன் எதிர்பார்த்ததான் சொல்லிட்டு பார்த்தா டீப் ஃபாரஸ்ட் ஜுட்ஸுவை போட்டோன்னே அப்படியே மரமா வளர்ந்துகிட்டே இருக்கு. பார்த்தா அதுல அப்படியே தாமரை பூலாம் வருது. இது நம்ம தாத்தாவோட ஜுட்ஸுலாம் சொல்லிட்டு சுனாடே நினைச்சுக்கிட்டு இருக்கா. கேசிகேக்கு உன்னோட ஆட்டத்தை சொல்றா லேடி சுனாடே. சடனா பார்த்தா அந்த லோட்டஸ்ல இருந்து ஏதோ ஒன்னு பரவிக்கிட்டு வருது வெளியே, புகை மூட்டமாகுது. பார்த்தா காரா எல்லாத்தையும் மண்ணு மூலியமா காப்பாத்தி மேல கூட்டு போயிட்டான். ஒரே செகண்ட்ல ஒரு காட்டே உருவாக்கிட்டான்னு சொல்லி மிசுகாக்கே பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே லேடி சுனாடே சொல்றா அதை யாரும் மோப்ப முடியாதுடா, அது ஒரு பெரிய கேஸ், அதை மட்டும் மோப்ப முடிச்சோம் நம்ம கதையை முடிஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டேய் கபுட்டம் உட்டாப்பில யார கொண்டுடா வர வச்சிருக்க, இவன் இருக்கிறதுலே பிரச்சனை, இதுல என் தாத்தாவோட ஜுட்ஸு வர வச்சிருக்கான்னு சொல்லி லேடி சுனாடே நினைச்சுக்கிட்டு இருக்கா. உடனே கபுட்டோவை கட்டுறாங்க. உடனே கபுட்டம் நினைக்கான் ஃபர்ஸ்ட் மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல எந்த ஷினோபியுமே கிடையாது, அவர மாதிரி ஒரு ஜுட்ஸு கிரியேட்டர் யாருமே கிடையாது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹாசிராமாவோட பவர் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கட்டுக்கதை ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத், அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத்துங்க உண்மையான ஆளா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க நிறைய பேர். அவள் நாள் இருந்த கட்டுக்கதையை நான் உண்மையாக்கி கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கபுட்டோ. இங்க செகண்ட் சுஜியை துரத்திட்டு ஒரு 5 நிமிஷம் வேகமா போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவர் ஓடிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் மாதராவை கட்டுறாங்க. சடனா அந்த பிளவர் ஜுட்ஸை போட்டு விட்டு திரும்பி சுசோனாவை இறக்கி விட்டான். பார்த்தா ஒரே அடியில 5 பேரையும் அடிச்சு வீசிட்டான். 5 பேரும் செதறிட்டாங்க. சரி இந்த செடியை மட்டும் எரிச்சிடவேண்டாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஃபயர் ஸ்டைல் மெஜஸ்டிக் டிமாலிஷர் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸை போட்டு விடுதான். பார்த்தா நெருப்ப கக்குறா மாதரா. பார்த்தா அந்த காட்டு ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே சுஜி சொல்றாரு மிசுகாக உன்னோட ஜுட்ஸோ போன்னு சொல்ல போறாரு. உடனே ஜுட்ஸோ போடுறதுக்குள்ள உடம்பு தாங்க மாட்டுக்கு. பார்த்தா ஜுட்ஸோ போட போறா வாட்டர் ஸ்டைல்னு சொல்லிட்டு பார்த்தா மயங்கி விழுந்துட்டா. பார்த்தா 5 பேருமே மயங்கி விழுந்துட்டாங்க. பார்த்தா கடைசியா சுஜி கேட்க மட்டும் உட்காந்துருக்காரு. அவராலையும் தாங்க முடியல, அப்படியே மயங்கி விழுதாரு அவரு. சடனா ஒரு பழசை யோசிச்சு பாக்காரு. பார்த்தா ஸ்டோன் வில்லேஜ காட்டுறாங்க. அப்போ பார்த்தா சின்ன வயசு உனோக்கிய காட்டுறாங்க. பார்த்தா ஒரு கல்ல நல்லா கழுவிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா ஃபர்ஸ்ட் சுஜிகை அப்பதான் இருந்திருக்காரு. அந்த சுஜிகை சொல்றாரு அந்த கல்ல நல்லா தொட, ஏன்னா அந்த கல்லு ரொம்ப முக்கியமான கல்லுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. எந்த அளவுக்கு நீ பாலிஷ் பண்றியோ அந்த அளவுக்கு உன் திறமை இருக்குன்னு சொல்றாரு அவரு. இந்த கிளடு வேற என் உயிரெடுக்குன்னு சொல்லிட்டு உனோக்கி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்கு சொல்றா நம்ம ஊரே கல்லால இருக்கு, எதுக்கு இந்த கல்லை பிடிச்சி நம்ம தொடச்சுக்கிட்டு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். எதுக்கு நம்ம ஹிடன் லீஃப்ல மாதிரி ஸ்டோன் ஃபேஸ் எல்லாம் நம்ம உருவாக்க கூடாது, எதுக்கு இந்த கல்லை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உனக்கு முதல்ல ஒன்னு சொல்ல போறேன்டா, இந்த கல்லோட மதிப்பு உனக்கு என்னன்னு தெரிய வைக்க போறேன்னு சொல்றாரு அவரு. உடனே அவர் சொல்றாரு நம்ம ஊரோட தைரியமே இந்த கல்லு தான் சொல்றாரு அவரு. உனக்கு முழிக்காரு, என்னடா அவர் திரும்பி சலம்ப ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. சரி நீ சொல்ற மாதிரி சாதாரண கல்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ளத்துக்கு தண்ணிக்குள்ள தூக்கி வீசிட்டாரு அவரு. மிரண்டர் உனக்கு நான் எவ்வளவு நேரம் தொடச்சேன், எதுக்கு அந்த கள்ளத்துக்கு தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் அதை தொலைச்சிட்டேன், ஆனா அதுக்கு பதில இன்னொரு புது கல்லை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு சுஜிகாகே. அந்த கல்லை தூக்கி போட்டு நான் இப்ப இந்த கல்லை வச்சாலும் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அவரு. உன்னை சுஜிகே சொல்றாரு டே இந்த கல்லு முக்கியம் கிடையாடா, உன் மனசுல உள்ள தைரியம் தான்டா முக்கியம், நம்ம ஊர்ல உள்ள வில் ஆஃப் ஸ்டோன் உனக்கு முக்கியம் சொல்றாரு அவர். இது சாதாரண கல்லு தான், ஆனா அந்த கல்லு தான் நம்மளுக்கு ஒரு தைரியமே சொல்றாரு அவர். நம்ம மனசுல உள்ள தைரியத்தை வச்சு இந்த உலகத்தையே மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லனா நம்ம மனசுல உள்ள தைரியமே போயிருன்னு சொல்றாரு அவர். அது மறைஞ்சு போயிருன்னு சொல்றாரு. என்னது மறைஞ்சு போயிருமான்னு சொல்லிட்டு உனோக்கி அந்த கல்லே பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே அடுத்த சீன் உனோக்கியும் செகண்ட் சுஜிகையும் மாதராவே பார்த்த சீனா கட்டுறாங்க. உடனே உனோக்கி சொல்றாரு லார்டு ஹாசிராம் எங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, நம்ம 2 ஊர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு உனோக்கி சொல்றான். அந்த அக்ரிமெண்ட்ல இப்ப தேவையே கிடையாது, எவனுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. அதனால ஹிடன் லீஃப்க்கு நீங்க அடிபடிங்கன்னு சொல்றான் அவன். எந்த சினவி ஏன்டெல்லாம் பேச முடியாது சொல்லியிருக்கான். சடனா சுசோனா வர வச்சுட்டான். பின்னாடி இருக்க பில்டிங்கே உடஞ்சிருச்சு. எப்பவுமே உன்னை தாண்டி ஒரு தடுப்பை போட்டுக்கிட்டே இரு, அதை தாண்டி மட்டும் வெளியே போயிடாத. உன்னை யாராச்சும் அழிக்கணும் இருந்தாங்கன்னா உன்னோட ஹேட்டட் மூலியமா அதை வெளியே கொண்டு வான்னு சொல்லியிருந்திருக்காரு. எப்பவுமே உன் தைரியத்துல நீ இருடா, எப்பவுமே உன் கர்வத்துல மட்டும் நீ இறங்கிறாதன்னு சொல்லிருக்காரு அவரோட சுஜிக்காக. பார்த்தா உனக்கு அந்த சமயத்துல மாதரா பக்கத்துல இருந்து கல் எடுத்துட்டு மாசம் நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே மாதரா கேட்கான் அப்ப நீ இன்னும் என் கூட சண்டை போட நினைக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா உன்ட்டு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லிட்டு சடனா கெஞ்சுட்ஸோ போட்டு விட்டான். உடனே அவர் கையில இருக்க கல்ல அப்படியே கீழே போடுதாரு அவரு. அந்த சத்தம் கட்டி இப்ப சடனா முழிக்காரு அவர். பார்த்தா உனக்கு டென்ஷன் ஆயிட்டாரு. பக்கத்துல ஒரு கல் இருக்கு, அதை உடச்சுக்கிட்டு மாசா நிக்காரு தலைவன். சடனா பார்ட்டிகல் ஸ்டைல அட்டாமிக் டிஸ்மேண்டில் ஜுட்ஸோ போட்டு விடுதாரு. அப்படியே அவரை சுத்தி 2ஆ கட் பண்ணி வீசாரு. ஒரு வட்டத்தையே உண்டாக்கிட்டாரு அவர். அடிச்சடில அங்க உள்ள நெருப்பை மட்டும் பசுமா போயிருச்சு. மாதராவே தொழிச்சு எரிஞ்சிட்டாரு அட்டாமிக் ஸ்டைல போட்டு. இந்த வயசுல நீ பாக்க உனக்கு பாவமாவடா தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சடனா சுஜிகாக வேற லெவல் பண்ணிட்டு விட்டுறாரு அவனை. அதுக்கப்புறம் பார்த்தா மிச்சம் 4 காய்கறி எஞ்சி முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடாச்சு இந்த இடம்னு சொல்லிட்டு உன்னை ரைகாக சொல்றாரு உனக்கு நீ உண்மையிலே மாஸ் கமிஷன் சொல்லிட்டு. சரி ஒருவேளை எல்லாரும் முடிச்சிங்களா, வாங்கடா அந்த மாதரா கதையை நம்ம முடிப்போம், கவுண்டர் அட்டாக்க போடுவோம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே மாதரா திரும்பினோன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உனக்கு நீ சூப்பரா தான்டா சண்டை போட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா மாதரா. சடனா லேடிஸோட மிரண்டுட்டா. என்னன்னு பார்த்தா மாதராவோட நெஞ்சில ஹாசிரமோட மூஞ்சி இருக்கு. பார்த்தா கபுட்டா இதைத்தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொக்கோட செல்லத்துக்கு அவன் உடம்புக்குள்ள அட்டாச் பண்ணிருக்கான். லேடிஸோட சொல்றா இதனாலதான் உட்சேல யூஸ் பண்றானான்னு சொல்லிட்டு.
அடுத்து கபுட்டோவை கட்டுறாங்க. லார்ட் ஒராச்சிமாரு டான்ஸுக்கு செஞ்ச மாதிரி இது கிடையாது, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றான் அவன். ஃபர்ஸ்ட் ஹோகாகேயோட பவர் வந்து மாதரா பவரோட அதிகமா இருக்கும், அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஹோகாகேயோட பவரையும் மாதரோட பவரையும் கம்பைன் பண்ணி ஃபியூஷன் ஆகிட்டேன், இது ஒரு அல்டிமேட் வெப்பன்னு சொல்றான் அவன். இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை எவனால ஸ்டாப் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. லேடி சுனட டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இட்டாச்சி கட்டுறாங்க. தலைவன் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான் கபுட்டோவை தேடி. அதுக்கப்புறம் சாஸ்கி ஒயிட் ஷர்ட்ஸை போட்டு தள்ளிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். அவன் போய்கிட்டு இருக்க நேரத்துல பார்த்தா இட்டாச்சி அவனை கிராஸ் பண்ணி தான் போறான். மிரண்டுட்டான் சாஸ்கி, இட்டாச்சி மாதிரிலாம் இருக்கு எங்கடா போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அலண்டுட்டான். இவன் செத்துலடா போனான்னு சொல்லிட்டு அப்படி பழச யோசிச்சு பார்க்க அவன். பார்த்தா அவன் சின்ன வயசு காலத்துல இருந்து அவன் அண்ணன் இறந்து போனது வரை யோசிச்சு பார்க்க அவன். இட்டாச்சியை பார்த்தா டென்ஷன் ஆயிட்டான். சடனா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறான். அவன் உன்னை இட்டாச்சி நோட் பண்ணிட்டான், சாஸ்கி தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு. நில்லு இட்டாச்சின்னு சொல்றான் சாஸ்கி. நீ இட்டாச்சி தானு சொல்லிட்டு அவன் கேட்கான். உன்னை நில்லுன்னு சொன்னு சொல்லிட்டு சடனா சுசோனை வச்சு இட்டாச்சி லாக் பண்ண பார்க்கான். பார்த்தா இட்டாச்சி அவனோட சுசோனை வச்சு தடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். எனக்கு நல்லா தெரியும் இது வந்து இட்டாச்சியோட சுசோனா தான், நீ தானே இட்டாச்சின்னு சொல்லிட்டு கேட்காம. உன்னை இட்டாச்சி சொல்றான், டே உன்னை பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன்டா, நீ வந்து இந்த ஜுட்ஸ்ல மாஸ்டர் ஆவன் நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்றான் அவன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க இட்டாச்சின்னு சொல்லிட்டு கத்துறான். நீ தான் செத்துட்டிலான்னு சொல்லிட்டு. இது கபுட்டோட ஜுட்ஸு ரீஅனிமேஷன் ஜுட்ஸ்னு சொல்றான் இட்டாச்சி. உன்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல, நான் போய் கபுட்டோ ஸ்டாப் பண்ணு, இப்ப எனக்கு அது மட்டும் தான் முழு நோக்கம்னு சொல்றான் இட்டாச்சி. உன்னை சாஸ்கி சொல்றான், இப்ப எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, உன்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கணும், சீக்கிரம் நில்லு இட்டாச்சி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டே என் எல்லா கேள்வி நீ அப்புறம் கேளு, எனக்குன்னு சில விஷயம் இருக்கு, நான் அதை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இட்டாச்சி போய்கிட்டு இருக்கான். உன்னை சாஸ்கி சொல்றான், இட்டாச்சி நீ தானே சொன்ன உன்னே மாதிரி எனக்கு கண்ணு வந்து பிறகு உன்னை ஃபேஸ் பண்ண சொன்னில, அந்த கண்ணு எனக்கு வந்துருச்சு, இப்ப எதுக்கு நீ பார்த்து பயந்து ஓடுத, என் கூட சண்டை போடவான்னு சொல்லியிருக்கான் சாஸ்கி. எதுக்குடா உன்னோட உண்மையை அம்ட்டு மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காம. பார்த்தா இட்டாச்சி எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கான். ஆனா சாஸ்கி கத்திக்கிட்டு இருக்கான், உன்னோட ட்ரூத் எல்லாமே எனக்கு தெரியும் சொல்றான். அதனாலதான் நான் ஹிடன் லீஃப் வில்லேஜ் அழிக்க கிளம்பிட்டேன்னு சொல்றான் அவன். உன்னை இட்டாச்சி சொல்றான், நான் ஆல்ரெடி உங்களோட சண்டை போட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், நீ இதுக்காண்டி வாழ்ற, நான் ஏன் இதுக்காண்டி வாழ்றேன்னு சொல்றான் இட்டாச்சி. நான் எல்லாரும் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்ட கதை வந்து ஒரு கட்டுக்கதையாயிருச்சு, அது ஒரு இல்யூஷன் சொல்றான் இட்டாச்சி. எங்குள்ள கதை மட்டும் உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை சாஸ்கி கத்திட்டு போறான், நீ சொன்ன இல்யூஷன் நான் வாழலடா, என்னோட கெஞ்சிட்ஸ் மூலியமே உன்னை ஃபுல்லா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் சாஸ்கி. டேய் உன்னோட கண்ணு தாண்டா இப்ப என்னோட கண்ணுன்னு சொல்றான் அவன். ஆனா இட்டாச்சி போய்கிட்டே இருக்கான். அப்படி நருட்டோ யோசிச்சு பார்க்காம உன்னை இப்ப நருட்டோ சொல்லிருப்பான், சாஸ்கி உன்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு அவனுக்கு, அதனால உன்னோட வில்ல அவன் எடுத்துட்டு சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, நீ வந்து ஹிடன் லீவ் வில்லேஜ் அழிக்கன்னு நினைச்சுக்கிட்டு அவன் வந்து ஹிடன் லீவ் வில்லேஜ் அழிக்கன்னு போய்கிட்டு இருக்கான்னு சொல்றான் அவன். அந்த வில்லேஜ்னாலதான் வந்து அவனோட பிரதரே வந்து ரொம்ப சஃபர் ஆனான்னு அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, அதனாலதான் அவன் ஹிடன் லீஃப் அழிக்க போறான்னு சொல்லிட்டு. உன்னை இட்டாச்சி சொல்றான், சாஸ்கி உனக்கு என்னென்ன நினைச்சு எனக்கு எல்லாமே தெரியும் சொல்றான். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு சொல்றான். நீ நிறைய மாறிட்டேன்னு சொல்றான் இட்டாச்சி. நாளா ஒண்ணும் மாறலடா, நீ தான் என்னைய மாத்திட்டேன்னு சொல்றான் சாஸ்கி. அன்னைக்கு உச்சியால எல்லாரையும் கொள்ளையில என்னைய சேர்த்து கொண்டிருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா அம்மா மட்டும் கொண்டுட்டு நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு. உன டோபி சொன்னதை யோசிச்சு பார்க்கான். இட்டாச்சி அவன் கிளனையே கைவிட்டான்னு சொல்லிட்டு அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது ஃபுல்லா அவன் வில்லேஜை காப்பாற்றணும் மட்டும் தான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காம. அதனால பழிய முட்டையுமே அவன் மேல போட்டுக்கிட்டான். இந்த டிசிஷன் எல்லாமே இட்டாச்சியவே தனியாவே முடிவெடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு. அதனால அந்த வில்லேஜ் கண்டி அவனே சாக்ரிஃபைஸே பண்ணிக்கிட்டான்னு சொல்றான் அவன். சாஸ்கி அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கான் திரும்பியும். எதுக்கு அப்பா அம்மாவை கொண்ட இட்டாச்சின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். எதுக்குடா என்னை மட்டும் விட்டு வச்சு, எதுக்குடா என்னை மட்டும் விட்டு வச்சுன்னு சொல்லிட்டு சாஸ்கி கத்திக்கிட்டே இருக்கான். டோபி சொல்லிருப்பான், எதுக்கு தெரியுமா உங்க அண்ணன் உன்னைய மட்டும் விட்டு வச்சான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான் அவன். உன்னை அதுக்காண்டி பதில தான் இப்ப சாஸ்கி கேட்டுக்கிட்டு இருப்பான். எதுக்கு என்னை மட்டும் விட்டு வச்சு, எதுக்கு என்னை மட்டும் விட்டு வச்சுன்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். உன்னை இட்டாச்சி சொல்றான், ஏன்னா சாஸ்கி உனக்கு நம்ம வில்லேஜில் நடந்த விஷயத்தை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, அதனாலதான் உன்னை மட்டும் விட்டு வச்சுன்னு சொல்றான் அவன். நீ சாதாரண குழந்தைடா, அதனால அந்த உச்சியோட வம்சத்தை பத்தி எதுவுமே உனக்கு தெரியாது, அதனாலதான் உன்னை தனியா விட்டுன்னு சொல்றான் அவன். அதனால உச்சியோட சர்வைவர் எவனாச்சும் இருக்குன்னு நினைச்சேன், நீ எப்படி உச்சியா கிளான வளர வைக்கியோ அதை நான் எதிர்பார்த்தேன்னு சொல்றான் அவன். அதனாலதான் வேணுக்குனே உன்ட வெறுப்பை வந்து நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்றான் அவன். ஆனா நான் உன்ட வெறுப்பை சம்பாதிச்சு உன்னை நான் நல்ல வழி கொண்டு போகணும்னு நினைச்சேன், ஆனா அதுல நான் தோத்து போயிட்டேன்னு சொல்றான் அவன். உன் மனசு ஃபுல்லா நான் வெறுப்பாக்கி உன்னை ஒரு ரோக் நிஞ்சாவே மாத்திட்டேன், நீ கிரிமினல் ஆயிட்டியடா சாஸ்கின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை சாஸ்கி ரோக் நிஞ்சா ஆனதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். பார்த்தா ரைகாகையை போட்டு அடிக்க போயிருப்பான் 5 சமிட்ல. அப்பதான் வேர்ல்டு கிரிமினலாவே மாறி இருந்திருப்பான். நான் சாவறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு வழியில கொண்டு போனேன், அந்த வழி நான் நல்ல வழி நினைச்சேன், ஆனா அது ஒத்தடி பழையில கொண்டு போய் உன்னை தப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டேன்னு சொல்றான் அவன். அதனால என் வாழ்க்கையவே நான் பொய்யாக்கிக்கிட்டேன்னு சொல்றான் இட்டாச்சி. என்னோட விசுவல் பவரை நான் பொய்யான இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்றான். உன்னை சாஸ்கி கத்திட்டு வரான், நான் எந்த பாதையிலும் நடக்க விரும்பலடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு வரான். நான் இட்டாச்சி சொல்றான், நீ சொல்றதாண்டா கரெக்ட், உன்னோட ஜெர்னி நீனே சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றான் அவன். உன்னை சாஸ்கி சொல்றான், என்னோட வாழ்க்கை நீ எப்படிதான் மாத்த நினைச்சாலும் அந்த பொயில இருந்து என்னால வெளியே வரவே முடியலன்னு சொல்றான் அவன். சடனா வந்து இட்டாச்சி சிரிக்கான், அப்படி என்னடா பேச நீ சிரிக்கன்னு சொல்லிட்டு. உன்னை இட்டாச்சி சொல்றான், டேய் நான் உன்னை மட்டும் வழி நடத்தலடா, நான் இன்னொருத்தனையும் வழி நடத்தணும்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோ பத்தி யோசிக்காம சொல்லி எல்லாமே வேஸ்டா, ஆல்ரெடி நான் செத்த மனுஷன் சொல்றான். இனிமேல் உன்ட பேசுறதுக்கு எந்த நேரமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிட்டே இருக்கான். டேய் நீ உயிரோடு இருக்கையில என்னை எதுவுமே மதிச்சதே இல்ல, எப்பவுமே என் தலையில தட்டி கொடுத்து நீ மன்னிச்சிரு தான் சொல்லியிருக்க, ஆனா இப்போ அப்படிதான்டா பண்ணிட்டு போய்க்கிருக்கேன்னு சொல்றான். நீ செத்த போறமாட்டா என்கிட்ட பேச மாட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் இட்டாச்சி சொல்றான், நான் இப்பவும் சொல்றேன், உன்னை பார்த்து நான் பயந்து போகல, நான் ஒரு விஷயத்தை தடுக்க நினைக்கிறேன், அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான். அந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு நான் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றான். அது பிறகு மாதரா கட்டுறாங்க. ரீஅனிமேஷன் ஜுட்ஸுனால அவன் உடம்பு ஃபுல்லா திரும்பி ரீசரக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மாதரா வந்து லேடி சொல்லிட்டு பேசுறான், மெடிக்கல் நிஞ்சா நான் ஒன்றை தான் பேசுறேன், இந்த ஃபர்ஸ்ட் ஹோகாகேயோட ரத்தம் தான் உடம்புல ஓடுதுன்னு சொல்லிட்டு கேட்காம, ஆமாடா அதுக்கு என்னடான்னு சொல்லிட்டு லேடி சொல்லிட்டு கத்துறா. அதனால ஒன்னே முதல்ல கதையை முடிக்க போறேன்னு சொல்றான் மாதரா. உன்னை மிசுகாக சொல்றா, மெடிக்கல் யூனிட்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஆள போட்டு தட்டாங்கன்னா அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பலம் வந்துரும், மெடிக்கல் டீம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மள ஈஸியா அடிச்சிரும்னு சொல்லிட்டு இருக்கா மிசுகாக. உடனே வந்து மாதரா சொல்றான், நான் ஒன்னும் அவளை மெடிக்கல் நிஞ்சா
கண்டிலாம் அடிக்க போகல, ஃபர்ஸ்ட் உக்ககையோட சொந்தக்காரின்னு சொன்னால அதுக்காண்டி தான் அவ கதையை முதல்ல முடிக்க போறேன்னு சொல்றான் மாதரா. மாதரா சொல்றா, உன்னோட மெடிக்கல் நிஞ்சிட்லாம் சாதாரண மெடிக்கல் நிஞ்சிட்ஸ் தான், ஹாசிராம செஞ்சு ஈக்குவல்களுக்கு நீ வரமாட்டான்னு சொல்றான் அவன். ஹாசிராம நீங்க என்ன மாதிரி ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்க, எந்த வேவ் சைன் இல்லாமலே உடம்புல சானாவே சரி பண்ணுவான்னு சொல்றான் அவன். அது மாதிரி அவன் போடுறது ஜுட்ஸு எல்லாமே வேற லெவலா இருக்குன்னு சொல்றான். அவன மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஷினோபி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்றான் மாதரா. அதனால கடைசி சண்டை அவங்க கூட தனியா சண்டை போட்டேன், அதுல சண்டை போட்டு நான் செத்ததாண்டா மிச்சம். ஆனா இப்போ நான் அவங்க 5 பேரோட சண்டை போடுறேன் பத்தியா, இதெல்லாம் ஒரு சின்ன புள்ள விளையாட்டுன்னு சொல்றான் அவன். சரி நீ அவனோட ரத்தம் உடம்புல ஓடுதுல, அதனால நீ என்னதான் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள்கிட்டே கேட்காம, உன்னால உட்ஸ்டேலையும் யூஸ் பண்ண முடியல, மெடிக்கல் நிஞ்சிட்ஸுல அந்த அளவுக்கு பெருசா வரல, நீ என்னதான் பண்ணுன்னு சொல்லிட்டு மாதரா கேட்டுக்கிட்டு இருக்கான். அதனால சாதாரண பலவீனமான பொம்பளைன்னு சொல்றான் அவளை பார்த்து. இந்த வீக்னஸ் வச்சுலாம் இந்த சண்டை போட வரான்னு சொல்றான். செஞ்சில நீ இருக்கிறதுக்கு அசிங்கன்னு சொல்றான் அவன். டே நீ ரொம்ப பேசாதான் சொல்ற ரைகே சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா லேடிஸோட மாசம் முன்னாடி வரா. லேடிஸ் சொல்றா, நான் ஃபர்ஸ்ட் உக்கோட ஹாசிரமோட வகைரான்னு புரிய வைக்கன்னு சொல்றாவா. என்னால வந்து உட்ஸ்டேல் யூஸ் பண்ண முடியாது, நீ சொன்னது கரெக்ட் தான், ஆனா மெடிக்கல் நிஞ்சிட்ஸுல நீ சொன்னியே அதெல்லாம் நான் தாண்டினவன்டான்னு சொல்றாவா. நீ சொன்ன மாதிரி நான் லேடி தான்டா, ஆனா நீ சொன்ன மாதிரி பலவீனமான லேடிலாம் நான் கிடையான்னு சொல்றாவா. டேய் நீ சொன்ன மாதிரி பலம் மட்டுமே ஒரு ஆளெல்லாம் உருவாக்கிற போறது இல்லடா, என்னோட தாத்தாவோட ரத்தம் என் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குடா, அதனால என்னோட பவர் என்னன்னு காட்டப்போறேன்னு சொல்றாவா. சடனா சொன்னோன்னே ஹாசிராமாவே பார்த்த மாதிரி இருக்கு அவனுக்கு. என்கிட்ட இருக்க வில் ஆஃப் ஃபயரை நீ வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்காவா. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்தாங்க. See you, bye.